பழமொழி சொல்லுவான், கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைன்னு. யாருக்கு? அது திமுக. அதாவது இல்ல, நீங்க தவறா ஒரு விஷயத்தை பதிவு பண்றீங்க, அதனால நான் திருத்துறேன். இந்தி கூட்டணி தான். இந்தி கூட்டணி, கிண்டி கூட்டணி, கிண்டி. அல்மோஸ்ட் இப்போ நாங்கள் ரிப்பனை போய் டச் பண்ண போகிற நிலையில நாங்கள் இருக்கோம். 2046 ஐயா பாருங்க, ஐயான்னு சொல்லி எவ்வளவு அழகா பாருங்க. அதான் கத்தாம அழகா அதான் ஊத்துங்க. சேனல் போனா சத்தம். ஓகே. இப்போ எங்களுடைய கூட்டணி மிக அவசரமாக செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவும் இல்லை. ஏன்னா தோக்க போறீங்களா? எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. சரி, சரியா? என்ன ஒரே சுடிதார், யூனிஃபார்ம் சுடிதார், யூனிஃபார்ம் டிஷர்ட்னா நீங்க எத்தனை வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கிட்ட சைஸ் வாங்கி அவங்களுக்கு டிஷர்ட் கொடுத்து சுடிதார் தச்சு கொடுத்து புடவை எடுத்து கொடுத்து இவங்க வந்து ஜெனரல் பப்ளிக்கா மக்களே தன்னெழுச்சியா வராங்களா? இப்போ எப்படி அளவெடுக்கிறவங்க நீங்களே பாத்துறீங்களா? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. Welcome and welcome to Times of Republic, Times Debate, Political Uncut with CP Navin, editor and publisher, Times of Republic. மீண்டும் ஒரு மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் எப்போதும் கூறுவது போல வந்து எல்லாரும் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப வந்து வீடியோஸை வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிறீங்க. பட் 80% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ தொடர்ந்து வந்து பல அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த தருணத்தில் வந்து நம்ம ரெகுலராக இந்த மாதிரி டிபேட் ஷோ பண்ணுறோம்னா எதுக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், உண்மையை 4 பேர் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு ஒரு 10 ஓட்டு மாறினா கூட நம்மளுக்கு உள்ளபடியே சந்தோஷம் அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது மட்டும் பத்தாது, நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் உலகின் அகில உலக சூப்பர் ஸ்டார் முனிவர் மதிப்புக்கூற ஐயா, என்னோட ஐயா பாசமிகு காமாட்சி ஜி அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அதே மாதிரி பாஜகவிலிருந்து மகளிர் நிர்வாகி சூறாவளி சுமதி. இன்னொன்று சொல்லிடுறேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வீடியோஸ் போடுறாங்க. அர்ஜுனா குரல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனல் பேர். இன்னொன்று சொல்லிடுறேன், எங்கள் டார்லிங் கோச்சுப்பாரு, ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சியா பேசக்கூடிய குக்கு சேனலும் பார்த்துருங்க. எல்லாரும் யோசிப்பாரு, இவன் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது, தேவையில்லாம என் ப்ரொமோஷன் பண்ணலாம் சுமதிகள்னு யோசிப்பாரு. ஐயா வந்து ரெகுலராக எக்ஸ்க்ளூசிவாக குக்கு செய்திகளில் வந்து பாருங்க, நிறைய வீடியோஸ் போடுறாரு, ரெகுலராக நிறைய பேர் கூப்பிட்டு அவர் பேசுறாரு, அதுவும் பாருங்க. பட் நம்ம அர்ஜுனா குரல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே நம்மளோட நேயர்கள்லாம் கண்டிப்பாக பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே எண்ணம் நல்ல எண்ணம், நம்மளுக்கு வந்து தீய சக்தி என்ன கிடையாது, இவன் வளரக்கூடாது அவன் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்பாக இருக்குது. எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப் இருக்குது ரைட் சைடில். ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஷோக்குள்ளே போயிடுவோம். மேடம் வணக்கம். மேடம் எஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட நான் கேள்வி ஆரம்பிச்சிடறேன். என்டிஏ கூட்டணி ஆல்மோஸ்ட் ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு, சரிங்களா? இன்னும் மிச்சம் இருக்கிறது ராமதாஸ் ஐயாவும் ஓபிஎஸ் ஐயாவும் மட்டும்தான். இப்போ அவங்க 2 பேரும் வர்றதுக்காக வெயிட்டிங்கா, இல்ல ஆல்மோஸ்ட் இதுவே வந்து உங்களோட கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கூட்டணியா மாறிடுச்சா? இப்போ என்ன ஸ்டேட்டஸ்? ஆல்மோஸ்ட் மதுராந்தகத்துல மோடி ஐயா வந்துட்டு போனப்பயே அது வந்து ஒரு வெற்றி கொண்டாட்ட மாதிரி தான் இருந்தது. அங்க இருக்க தொண்டர்கள்கிட்ட இருந்த உற்சாகமாகட்டும், உத்வேகமாகட்டும், அங்க தலைவர்கள் மேடையில இருந்த தலைவர்களுக்குள்ள இருந்த ஒரு இணக்கமாகட்டும், எல்லாமே வந்து இது வந்து ஒரு வெற்றி கூட்டணி அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. இருந்தாலும் இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணா வந்து இப்போ முந்தானத்து பேசணும் கூட சொல்லியிருக்காங்க, இன்னும் யாரெல்லாம் கூட்டணிக்குள்ள வரணுமோ நாங்கள் வந்து அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடும், சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை ஃபைனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. நமக்கு இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, என்டிஏ கூட்டணியை எந்த அளவுக்குலாம் இந்த திமுக வந்து 4.5 வருஷமா என்னென்னலாம் நெகட்டிவாக சொல்ல முடியுமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ இவங்க பலமாவே இல்லை, இவங்க அவ்வளோதான், இங்கே ஒன்றுமே இல்லை, இப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா என்டிஏ கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது. அதே திமுக கூட்டணியில பாருங்க, எல்லாம் குடுமி பிடி சண்டை, கொலையடி சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. காங்கிரஸ் ஒன்று சொல்லுது, திமுக ஒன்று சொல்றாங்க, திமுக ஒன்று பேசுறாங்க, இவங்க சொல்றாங்க. நெட்டிசன்கள்லாம் இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படியா அடிச்சு யாருன்றத நிரூபிக்கிறாங்கிற மாதிரி நெட்டிசன்களுக்குலாம் கொண்டாட்டமா இருக்குது.
போட்டு கலாச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் சொல்லுவாங்கல்ல, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா, நீ உனக்கு 3000 ஓட்டு 4000 ஓட்டு தான் இருக்குது, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா, நாங்க இல்லைன்னா நீ ஜெயிச்சிருக்க முடியுமான்னு. இவங்க உடனே நாங்க இல்லைன்னா இண்டி கூட்டணியே இல்லை. இப்படி தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் கூட இல்லை, இப்ப இந்த மாதிரியான ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நீங்க தேர்தல் நேரத்துல எப்படி தொண்டர்களோடு சேர்ந்து அந்த திமுக கூட்டணி இணக்கமா எப்படி வேலை செய்வாங்க தேர்தல். இப்போ இதுவே என்டிஏ கூட்டணி ஸ்டார்ட் பண்றதே மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போகல, மைனஸ்ல இருந்து போயிட்டு இருக்கு. அப்ப இவங்க -10ல இருந்து 0 அதுக்கப்புறம் தான் அவங்க மார்க் எடுக்கணும். அப்ப ஆல்ரெடி தொண்டர்களிடையே ஒரு மிகப்பெரிய தொய்வு இருக்கு. எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், பெண்கள் கிட்ட அதிருப்தி, எங்க தொகுதிக்குள்ள போனாலும் மக்கள் துரத்தி அடிக்கிறாங்க, கேள்வி கேட்கறாங்க, பிரச்சனை பண்றாங்க. ஒரு பொதுக்கூட்டம் போட்டா கூட அங்க நின்றுக்கிட்டு என்னடா 1000 உங்களால ஒரு மூக்குத்தி வாங்க முடியுமா அதை வச்சுட்டுங்கிறாங்க. பஸ்ஸுக்கு கொடுத்துட்டு ஓசின்னு அவமானப்படுத்துறீங்க, உங்ககிட்ட நாங்க என்ன பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லை ஓசியில கேட்டோமா, ஏன்னா எங்களால ஒரு 10 ரூபா டிக்கெட் கூட எடுத்துக்க முடியாதான்னு பெண்களிடையே கடுமையான அதிருப்தியை இன்னைக்கு திமுக சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதனால கடுமையா அந்த திமுக கூட்டணி அப்படின்றது அப்படியே ரிவர்ஸ் கியரை போட்டு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல என்டிஏ கூட்டணிங்கிறது டபுள் என்ஜின் சர்க்கார்னு மோடி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு இவங்களுக்கு எவ்வளவு பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னா, ஆளாளுக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க, கனிமொழி எதை பேசுறாங்க, உதயநிதி எதை பேசுறாங்கன்னா பயம் வந்துருச்சு இவங்களுக்கு. ஏன்னா அந்த 4.25 வருஷமும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஐயோன்னு ஒப்பாரி தான் வச்சுட்டு இருந்தீங்க. ஐயோ கொள்றாங்களேங்கிற மாதிரி, எங்களுக்கு நிதி கொடுக்கலங்க, எங்களுக்கு எதுவுமே பண்ணலங்க, எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு காரணம் மத்திய அரசு, ஏன் விலையேறுது மத்திய அரசு, ஏன்னா வரி ஏற்றுனீங்க மத்திய அரசு, ஏன் மின்சாரம் கட்டுறதுக்கு மத்திய அரசு. அப்ப நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கிற? அப்போ மாநில சுயாட்சி, முதுகெலும்பு இதெல்லாம் பேசுனீங்களே, இப்ப ஏன் இந்த முதுகெலும்பு ஞாபகம் போல வளைஞ்சு கிடக்குது? அப்ப அந்த கேள்வியெல்லாம் இன்னைக்கு மக்கள் கேட்கிறப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பா நீங்க உட்காந்துக்கிட்டு பொழுதனைக்கும் அந்த மத்திய அரசோட சண்டை போட்டுக்கிட்டு ஓம் பஞ்சாயத்து பார்க்கறதுலாம் எங்க வேலை கிடையாது. மத்திய அரசு கூட இணக்கமா இருந்து எங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குற ஒரு அரசு வரட்டுங்க, நீ வேண்டாங்கிறத மக்கள் முடிவெடுக்கிறாங்கன்ற பதட்டத்துல தான் இன்னைக்கு ஸ்டாலின்ல இருந்து உதயநிதியில இருந்து கனிமொழியில இருந்து எல்லாரும் அந்த டபுள் என்ஜின் சர்க்கார்ங்கிற வார்த்தைக்கு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சுருக்கமா சொல்ல போனா, அப்போ என்டிஏ கூட்டணியை பார்த்து திமுக அஞ்சுது. கண்டிப்பா பயமும் பதட்டமும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது அவங்களோட கருத்து. அதாவது அவங்க வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோங்கிற மாதிரி பேசுறாங்க. சரி, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலைன்னு. யாருக்கு? அது திமுக. அதாவது இந்த என்டிஏ கூட்டணி இருக்க, என்டிஏ கூட்டணி ஏற்கனவே என்டிஏ கூட்டணியால தான் நாங்கள் நாசமாக போனோம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி பேசினவர் 2024 தேர்தலில் பேசினார். இப்போ 2026 தேர்தலில் அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறாரு. அப்போ நேற்றுக்கு பேசுனது ஒன்று, இன்னைக்கு பேசுறது ஒண்ணா? அது திமுக பேசலாமா? திமுக காங்கிரஸ் என்னன்னு பேசிருக்கீங்க? ஏமா நீங்க பேசும்போது நான் வாய் இல்ல, நீங்க நியாயத்தை பேசலாம், அப்புறம் நீங்க பாட்டு சொல்ல முடியாது. அதே சொன்னா இல்லையா, உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா அவங்க குறுக்கிட்டு பேசுவாங்க. உங்களுக்கு சொல்ல பாயிண்ட் இல்ல, நீங்க அமைதியா இருந்தீங்க. ஆகையினால பாயிண்ட் இல்லையா, நான் குறுக்கிட்டேன்னா நீங்க பேசியிருக்கவே முடியாது. மாமா கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க எடுத்த உடனே அவங்க பதிவு பண்ணணும்ல, பதிவு பண்ணாதானே. இதுல என்னன்னா, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இந்தியா கூட்டணிலாம் கிடையாது, இண்டி கூட்டணி. அதான் இண்டி இந்தியாவான்னு சொல்லக்கூடாது. அதாங்க இந்தியா, அதை எப்படி வேணாலும் நாங்க சொல்லிக்குவோம். எங்களுக்கு இந்தியாவும் உங்க கூட்டணியே கிடையாது ஐயா. இல்ல, நீங்க தவறா ஒரு விஷயத்தை பதிவு பண்றீங்க, அதனால நான் திருத்துறேன். இண்டி கூட்டணி தான். இண்டி கூட்டணி, கிண்டி கூட்டணி, கிண்டி கிண்டி அவ்வளவுதான். கிண்டி நல்லா கிண்டிடலாம். கிண்டுங்க, நீங்க போய் நல்லா அடுப்புல பத்த வச்சு சரி கிண்டுங்க. சரி. ஆகையினால எங்களை பொறுத்த ஐயா டவுட், சாரி ஐயா, நான் அப்போ பேசும்போது ஆகையால ஆக அந்த ஸ்டைல் வருது எப்படி? திராவிட வளர்ப்பு அதே உண்மையான இப்படி நல்லா இருக்கு. ஆக 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 நல்லா இருக்கு, சொல்லுங்க. ஆகையால நல்லா உருட்டுறீங்க ஐயா. பாருங்க, ஐயான்னு சொல்லி எவ்வளவு அழகா பாருங்க. அதான் கத்தாம அழகா, அதான் ஊத்துங்க. எங்காவது சேனல் போனா சத்தம் ஊத்துங்க. ஓகே. இப்போ எங்களுடைய கூட்டணி மிக அவசரமாக செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவும் இல்லை. ஏன்னா தோக்க போறீங்களா? எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. சரி, சரியா? தோத்ததுனாலையும் கவலை இல்லை, வெற்றினாலையும் கவலை இல்லை. இப்படி வந்துட்டீங்க. ஆமாங்க, இப்படி இல்லைங்க, எப்பயுமே அப்படித்தான். நாங்க இங்க பாருங்க, நாங்க வெற்றியை கண்டு நாங்க கொக்கரிக்க போறதும் இல்லை, தோல்வியை கண்டு துவள போறதும் இல்லை.
நாங்க எத்தனையோ முறை தோத்துருக்கோம், எத்தனையோ முறை ஜெயிச்சிருக்கோம். நீங்க என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டீங்க இந்த 4 வருஷத்துல 5 வருஷத்துல. அதனால அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலான்ற மாதிரியா? அது எங்களுக்கு தெரியும், நாங்க ரெஸ்ட் எடுக்கிறோமா இல்ல. நீங்க சொல்றது மக்கள் பார்க்கும்போது யோசிப்பீங்கன்னா இப்படி பேசுறாரு, ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. நாங்க தோத்தாலும் பரவாயில்ல, நாங்க அடிக்க வேண்டியதான் அடிச்சு சேர்த்துட்டோன்ற மாதிரி மக்கள் யோசிப்பாங்க. மக்கள் யோசிப்பாங்க, எங்களுக்கு தெரியும் மக்களை பத்தி. நீங்க பேசுறதுக்கு தான் நான் கவுண்டர் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்க ஐயா. ஆகையினால எங்களுடைய கூட்டணி வெற்றிங்கிறது வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அந்த இலக்கை நோக்கி நாங்க பயணிச்சு அல்டிமோஸ்ட் இப்ப நாங்க ரிப்பனை போய் டச் பண்ண போற நிலையில நாங்க இருக்கோம். 2046. ஆமா, நீங்க வச்சுக்கோங்க 26 46ங்கிறது மக்கள் பார்ப்பாங்க. அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இவங்க அவங்க அக்காவா? ஆமா, அக்காவா இருக்கட்டும் இல்ல என் பொண்ணு தான். அப்படி சொல்லுங்க. அக்கா உங்க வயசை குறைக்கிறீங்கல்ல? எப்படியே இருக்கட்டும், அதனால ஒண்ணுட்டு இல்ல. சோ ஆகையினால சிரிப்பு வருது, வயசு. சரி சரி. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்க புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குட்டுக்கிற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். அவங்க ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி, யாரு ஜீரோ யாரு மைனஸ்ங்கிறது 26 தேர்தல் முடிவு சொல்லும். சரிங்களா? இல்ல இப்ப இந்த கூட்டணி நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த கூட்டணி வந்து ஒரு பலமான கூட்டணி. பழைய அதிமுக எல்லாமே ஒன்றிணைஞ்சிட்டாங்க. இப்ப வெளியில வந்து ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் தான் இருக்காரு. நீங்க சொல்ற அந்த அரித்மேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், தேர்தலில் எடுக்கக்கூடிய வாக்குகள், எடுத்த வாக்குகள், இந்த கட்சிக்கு எந்த ஜாதியை சார்ந்த ஓட்டுகள் வந்து அதிகமாக இருக்கு, இவங்கெல்லாம் உள்ள வரும்போது அந்த ஓட்டுகளும் சேர்ந்து வரும். அப்ப கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு வந்து சேரும் அப்படின்றத உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஐயா? ஏன்னா இப்ப நாள பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்க வந்து டிடிவி தினகரனும் அன்புமணி வந்ததுனால நீங்க வந்து ரொம்ப பெருசா கொக்கரிக்க. அவங்க மட்டும் என்டிஏ கூட்டணி நீங்க அப்ப அதை பார்க்கவே இல்லையா? என்னது வெறும் டிடிவி தினகரனும் ஒரு சிஎம் பிஎம் மட்டும், முன்னாள் முதலமைச்சரும் பிஎம் மட்டும் தான் இருந்தாங்களா அந்த ஸ்டேஜ்ல? பாருங்க, இல்ல மத்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க எல்லாம் என்ன எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்காங்க, என்ன ஜெயிச்சு வந்திருக்காங்க? இல்ல திருமாவளவர் கூட தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 எம்பி வச்சிருக்காரு. அதுதான் எவ்வளவு ஓட்டு இருக்குது? இருங்க சார், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி. இப்ப வந்து ஜான் பாண்டியன் வந்தாங்க. ஆமா. அவருக்கு வந்து ஏற்கனவே எத்தனை தொகுதியில நின்றாரு, எத்தனை தொகுதி ஜெயிச்சாரு. சரி, அது ஒரு பக்கம் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க வந்து அதிமுக வந்துச்சு. சரி. அதிமுக கடைசியா நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதியில் நின்றாங்க, எத்தனை தொகுதி ஜெயிச்சாங்க நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி பண்ணல. அதான் பதிவு பண்ண ஒண்ணு, எல்லாத்துலயும் நின்றாங்க. 39+1 40லயும் நின்றாங்க. நீங்க வந்து எம்பி எலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, கடைசி தேர்தலை தானே சொல்ல முடியும், கடைசியா நடந்த தேர்தல். அதே மாதிரி ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் இதே மாதிரி போட்டி போட்டாங்க. அவங்க எதுல ஜெயிச்சாங்க? ஒண்ணுலயுமே ஜெயிக்கல. இப்படி யாருமே ஜெயிக்காத ஒரு, அதே மாதிரி இவரு டிடிவி தினகரனும் போட்டி போட்டாரு. அவரும் தோத்து ஒரு தொகுதி என்னமோ தான் நின்றாரு, அவரும் தோத்து போயிட்டாரு. சரி. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஓபிஎஸ் இன்னும் வரல, பட் அவரும் நின்றாரு. அவர் ஒரு 3 லட்சம் ஓட்டை வாங்கி அவர் ராமநாதபுரம் தொகுதியில தோத்து போயிட்டாரு. எல்லாம் தோல்வி அடைந்தவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க தான் வெற்றி கூட்டணின்னு நீங்க இருமாப்பாவோட பேசுனாக்க, நாங்க ஜெயிச்சு வந்த நாங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நாங்க 40 எம்பிக்களை வச்சிட்டு இருக்க நாங்க ஏன் நாங்க பேசக்கூடாது? என்ன பேசுறீங்க? பார்லிமெண்ட்ல எப்படி ஜெயிச்சீங்கன்னா ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி. அப்ப பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா போட்டிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 25 இடங்களுக்கு மேல அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. எப்படி நீங்க 39 out of 39 மார்த்தடிக்க முடியாது? உங்க ஆட்சி நடந்துட்டு சும்மா நீங்க உங்க ஆட்சியில தாங்க நீங்க அன்னைக்கு நிக்கிறது நாங்கள கையை பிடிச்சு நீங்க 2 பேரும் அந்த நாங்க என்ன பொண்டாட்டியை பிடிச்சு எப்படி ஏடிஎம்கே பெர்சன்டேஜ் என்ன, பிஜேபியோட கூட்டணி பெர்சன்டேஜ் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அன்னைக்கு நீங்க ஒண்ணு சேர்ந்து நின்றா நாங்க வேண்டாம். ஆமா, அந்த பாடம் இருக்குல்ல, அதனால இப்ப ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க. நீங்க ஒண்ணு சேர்ந்தாலும் சரி, நீங்க நாசமா போனாலும் சரி, அத பத்தி எங்களுக்கு இல்ல. அவங்க சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுச்சுல? பாயிண்ட் புரியுதுங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருந்தா ஒரு 20 தொகுதி எம்பி எலெக்ஷன்லயே வந்து 20-25 எம்பி அவங்க வந்து ஜெயிச்சிருப்போன்னு வந்து கற்பனையா சொல்லல ஐயா. டேட்டா ஐயா, டேட்டாங்கிறது வந்து இப்ப நாங்களே 40 தொகுதியில ஜெயிச்சிருக்கோம்ல. நாங்க இன்னைக்கு 40 தொகுதியில் நாங்க ஜெயிச்சிருவோம்னு காலை அப்படி ஆட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டே ஜெயிப்போம் நாங்க சொல்லல. நாங்க களத்துல இறங்கி நாங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால நிமிஷத்துக்கு நிமிஷம் அரசியல் மாற்றங்கள் நடந்துகிட்டே இறங்கி வேலை செய்யறது எலெக்ஷன்ல வேலை செய்யக்கூடாது. 4 வருஷம் செஞ்சிருக்கணும். இந்த 4 வருஷம்
மாசம் தூங்கிட்டு இப்ப எல்லாம் களத்துக்கு நாங்க வரீங்க? தூங்கணுமா இல்ல நாங்க முழிச்சுக்கிட்டு இருந்தோமான்னு நீங்க மக்கள் கனவு சொல்றாங்க, கண்டீங்களா? நாங்களும் களத்துல தானே இருக்கோம், எங்களுக்கு தெரியுமே. என்ன மக்கள் பெண்களுக்கு சொன்னாங்க? பாதுகாப்பு இல்ல, டெய்லி ரவுடிசம். பாருங்க. சரி, டெய்லி ஒரு கொலை ஏன் நடக்குது? இருமா. காவல்துறை உங்க முதல்வர் கையில வச்சிருக்காரு. இந்தியாவிலேயே அதிகமா வந்து இந்த மாதிரி படுகொலைகளும் ரேப் நடக்கிறது 5 மாநிலங்கள். பாஜக ஆட்சி செய்யக்கூடிய 5 முதல் மாநிலங்கள் தமிழ்நாடு. பாண்டே சொல்லியிருக்காரு. பாண்டே தமிழ்நாடு இல்ல, இருங்க. தமிழ்நாடு இல்லாத 5 மாநிலங்கள் நேத்து சரி, இருங்க. நம்ம இவங்க பிஜேபியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காருல்ல, நம்ம மதுரைக்காரர் பொதுச் செயலாளர் பேராசிரியரும் அவங்க 2 பேரும் தான் பேசுறாங்க. பேசுறதுல அவர்கிட்ட சொன்ன உடனே பேராசிரியருக்கு திக்குமுக்காடி போச்சு. நீங்க எதுக்கு வடநாட்டை இருக்கிறீங்க? நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. ஐயா இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. அங்க ஏற்கனவே அந்த இதை விட கேவலமா நடந்துகிட்டு இருந்த பாலியல் குற்றங்கள் இப்ப பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் குறையுது. இங்க தமிழகத்துல ரொம்ப பாதுகாப்பா இருந்த இடத்துல இப்ப இவ்வளவு அதிகமாயிட்டு இல்ல. உங்க கமலாலயத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க வந்து பாத்தீங்களா? நீங்க உங்க வீட்டு பெண்களை உங்ககிட்ட கேக்குறேன், உங்க வீட்டு பெண்களை கமலாலயத்துக்கு தைரியமா இருப்பீங்களா, அறிவாலயத்துக்கு தைரியமா இருப்பீங்களா? மனசாட்சியோட அறிவாலயத்துக்கு தான் தைரியமா இருப்பீங்க. அறிவாலயத்துக்கு நீங்க அனுப்பீங்களா? எப்பேற்பட்ட பொய்ய சொல்றாரு பாருங்க, அப்பட்டமான பொய்ய சொல்றாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகமான பெண்கள் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சிங்க திமுக. ஒரு சொந்த மதிப்புலயும் ஒரு அக்கறையிலயும் சொல்றேன். 1000 தான் வந்து கட்சியா நம்ம 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்க ஒரு கட்சியை சார்ந்தவர் பிரிஞ்சிருந்தாலும் எனக்கு உங்க மேலயும் குடும்பத்து மேலயும் அக்கறை இருக்கு. அதாவது அறிவாலயத்தெல்லாம் அனுப்பாதீங்க. நான் சொல்லலான்னு இங்க பாருங்க, இல்ல நான் ஐயா நான் தவறா சொல்லல. கடந்த சில கடந்த சில தினங்களா தான் நான் அறிவாலயம் போகல. நான் முன்னாடி போனா காலையில அறிவாலயத்துக்கு போனா மதியம் சாப்பாட்டுக்கு தான் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால அறிவாலயத்துல எப்படி இருக்கும், என்ன நடக்கும், அங்க மகளிர் எப்போ போனீங்க? கடைசியா இப்ப நான் ஒரு போன வாரம் கூட போயிட்டு வந்தேன். பொய்யா பேசி காலைல நீங்க தானே இருக்கீங்க. நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. நான் மத்தியானம் வரேன்னு சொன்னா காலையில அங்க போயிட்டு வரேன்னு அர்த்தம். உண்மையாவா? ஆமா, உண்மையாதான். ஓ, சோ அதனால பேமெண்ட் டெய்லி கொடுக்குறாங்களா? ஆமா, டெய்லி பேமெண்ட் கையெழுத்து போட்டு வாங்கணும். அதனால போய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வரேன். சரி, டிஎம்கே ஓட ஆட்சியில மக்கள் உண்மையாவே பாதுகாப்பா உணர்றாங்களா? நான் உங்களை கேட்கிறேன், உணர்றாங்களா மேடம்? இல்லனா வந்து அந்த பயம் வந்து அதிகமாயிருக்கு. உங்களோட கருத்து சொல்லுங்க. ஒரு அப்பட்டமான பொய்ய முதல்வர் மேடை ஏறி நேற்று பேசுறாரு. அது வெல்லும் தமிழ் பெண்கள்னு பேரை வச்சுக்கிட்டு கூட்டது போல வடமாநில பெண்களை காசை கொடுத்து டிஷர்ட்லயும் பேண்ட்லயும் வர பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்க. எல்லா பெண்களும் நார்த் இந்தியன் பொண்ணுங்களா வருது. எப்படின்னா அந்த நார்த் இந்தியால இருந்து வேலை பார்க்க வர பொண்ணுங்க இருக்குல்ல, அந்த பொண்ணுங்களுக்குலாம் காசை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சுல அந்த வீடியோ. ஆமா, வைரல் ஆயிடுச்சு. அடுத்ததா நீங்க ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ், இப்போ ஒரு ஜெனரல் பப்ளிக் ஒரு மாநாடு நடக்குது. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்பெல்லாம் பார்த்துருப்போம். கலைஞர் வந்து மாநாட்டுக்கு ஒரு மீட்டிங் பேச வராரு, இல்லை எம்ஜிஆர் வந்து பேச வராரு, ஜெயலலிதா அம்மா பேச வராங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்க பெண்கள் போய் நிற்பாங்க. அவங்க பேசுறத கேட்கலாம், கலைஞரை பார்க்கலாம், ஜெயலலிதா அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு. இங்க எல்லாரும் யூனிஃபார்ம் சேலை, என்ன ஒரே சுடிதார், யூனிஃபார்ம் டிஷர்ட்னா நீங்க எத்தனை வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கிட்ட சைஸ் வாங்கி அவங்களுக்கு டிஷர்ட் கொடுத்து சுடிதார் தச்சு கொடுத்து புடவை எடுத்து கொடுத்து இவங்க வந்து ஜெனரல் பப்ளிக்கா மக்களே தன்னெழுச்சியா வராங்களாம். இப்போ எப்படி அளவெடுக்கிற வேலை நீங்களே பாத்துறீங்களா? இல்லையா, ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க சொன்னதுனால நான் எப்படி அவங்கள்ட்ட கேளுங்க அளவு. ஐயா இப்போ கேள்வி அவங்க தான் முன் வச்சேன். அவங்க கருத்தை முன் வைக்கும் போது இதை நான் அவங்க கேட்க முடியாது. எப்படி சுடிதார்ல யார் அளவு எடுத்தா? அங்க அறிவாலயத்துக்கு போனதுக்கான காரணம் அறிவாலயத்துக்கு அப்போ தொடர்ந்து போயிட்டு மத்தியானம் வரைக்கும் இருந்துட்டு வரேன்னு சொன்னீங்க, என்ன காரணம்? அதான் எல்லாத்துக்கும் சுடிதார். நான் சொன்னேன் இப்போ சுடிதார். நான் இப்போ சொன்னேனா நீங்க போய் ஆர்கனைஸ் பண்றீங்களா? எதுக்காக எப்படி அத்தனை லட்சம் பேர் எப்படி சுடிதார் ஜாலி கொடுத்தீங்க? கரெக்டான கேள்வி தானே அது. என்னையா கரெக்டான கேள்வி? அறிவு கட்டதனமா கேக்குறீங்க. எப்படி கொடுத்தீங்க? ஒரு Dress நான் அந்த பேண்ட் போட்டிருக்கேன், ஷர்ட் வந்து 42, அது பேண்ட் எனக்கு 36. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சைஸ்னா அதுலயே போட்டு அளவு வந்துரும். அந்த அளவு உள்ள பெண்களுக்கு அந்த அளவு கொடுத்தா அவங்க போட்டுக்க போறாங்க. இது ஒரு பெரிய விஷயம். அப்போ எத்தனை பேர் வருவாங்க, அது எத்தனை சைஸ், அதுல யாருக்கு சுடிதாரு? இப்ப மதுராந்தகத்துல மாநாடு நடந்துச்சு, அதுல எத்தனை வேன் வர போகுதுங்கிறது மாநாடு நடக்கிறவங்க எங்களுக்கே தெரியாது. மாநாடுக்குள்ள என்ட்ரி ஆகிறப்பதான் நாங்க வந்து நம்பர் நோட் பண்ணிட்டு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்றோம். ஓகே, எத்தனை வேன் வந்துச்சுன்னு கவுண்ட் பண்றதுக்கு யார் யார் வர போறாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. என்ன சொன்னாரு? ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில இருந்தும் 5000 பேர் வரணும் அப்படின்னு சொன்னாரு. இவங்க முடியாது அப்படின்னு சொல்லி 2000 பேருக்கு உறுதி அளிச்சு 2000 பேர்
ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில இருந்து வந்தாங்க, புரிஞ்சுக்கோங்க. சரிங்க, இல்ல அப்படி வந்தவங்க இங்க மாநாடு கூட்டம் ரொம்ப யாருக்கு 200 ரூபாய் பணம் கொடுக்கல, பிரியாணி கொடுக்கல, கோட்ரு கொடுக்கல. இதெல்லாம் நீங்க சும்மா கொடுத்து ஹாட் பாக்ஸ் கொடுத்து பிரியாணி கொடுத்து புடவை கொடுத்து எல்லாம் பண்ணி நீங்க உட்கார வச்சா கவர்மெண்ட் பஸ்ல எப்படி ஏத்திட்டு வரீங்க? கவர்மெண்ட் பஸ் அதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? கவர்மெண்ட் பஸ் அதுக்கு இதுக்கு வருவாங்க, வாடகைக்கு வருவாங்க. அது வாடகை கொடுத்தீங்களா? வாடகை கொடுத்தமா? காசு கொடுத்துருக்கீங்களா நீங்க? நம்பரை சொல்லுங்க. வாடகை எடுக்கலாமா? வாடகைக்கு எடுக்கலாம். ஐயா மகாபலிபுரம் குடும்பத்தோட 50 பேர் போறேன் ஐயா. போயிட்டு வாங்க, எடுத்துக்கலாம். பேசி அப்படியா ஐயா? இது தெரியாதா உங்களுக்கு? உண்மையா தெரியாது. கொடுப்பாங்க வாடகை. 10 ரூபா 5 ரூபா ஊத்தா போடுமா? எடுத்துக்கலாம் தம்பி. 10 ரூபா 15 ரூபா. 10 ரூபா 15 ரூபா இல்ல. அவங்க அந்த டீசலை கனெக்ட் பண்ணி கிலோமீட்டரை கனெக்ட் பண்ணி கிலோமீட்டருக்கு இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா நூற்றுக்கணக்கான பஸ்களை நீங்க அங்க திருப்பி விடுறீங்க. அப்ப அந்த நூற்றுக்கணக்கான பஸ்கள் ரெகுலர் ரூட் இருக்குல்ல, அந்த ரெகுலர் ரூட்ல போற பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க? அரசு பேருந்த மட்டுமே நம்பி இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க? கண்ணீரா வடிக்காதீங்க. அவரு பாருங்க, அவர் நியாயம் போறாரு. நீங்க அந்த கருத்தை முன்வைங்க. சுடிதார் விஷயத்துல அவர் பதில் கொடுத்துட்டாரு, நீங்க ஓகே நாங்க ஓகே சொல்றோம். அப்புறம் ஜாக்கெட்னா அந்த சைஸ்னு ஜாக்கெட் இருக்கு. உங்களுக்கு ஒரு பேண்ட்னா பேண்ட்டுக்கு இந்த புரியலையா? எப்படி ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. ஆர்கனைஸ் எப்படி பண்ணனும் அத என்ன பஸ்க்கு நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும். எங்களுக்கு தெரியும், மக்கள் வரல, எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு 10 ஜாக்கெட் கொடுத்து வாங்கி கொடுப்பேன். இருமையா கொஞ்சம் இருமா. இங்க பாரு பொரியாத. இப்ப இந்த மாவட்ட செயலாளருக்கு உத்தரவு போட்டு 5000ங்கிறது 2000 வந்தாங்கல்ல. இந்த 2000 பேர் ஏற்றிட்டு வந்த அந்த வேனை எடுத்திருக்காங்க. ஒரு வேனுக்கு வந்து 15 பேரா. 15 பேர் வேனுக்கு. அந்த 15 பேருக்கு வந்து அவங்களே பணத்தை கொடுத்து விட்டுருக்காரு. 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. செலவுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு அந்த 15 பேருக்கு. அதுக்கப்புறம் வேன் வாடகை தனி. இவ்வளவு பிரச்சனைகளை செஞ்சிருக்காங்க. அப்படி கூட்டுறது இல்லையே. இங்க பாரு, இதெல்லாம் இந்த வடமாநில பெண்களை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. இருமையா, வடமாநில பெண்கள் நீ பாத்தியா? அது வடமாநில ஆதார் கார்டு காட்டுமியா? ஆதார் கார்டு காட்டும். இது வடமாநில உங்களை கூட பார்த்தா தெரியுது. பார்த்தா ஃபாரினர்னு சொன்ன நம்புவாங்களா? யார? உங்களை அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்